சிறை முதலில் உயிரிழந்த அதிகாரிகளுக்காக 20 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க அவதானம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் என்பது ஆரம்ப கட்ட கொடுப்பனவு மட்டுமே என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வழங்கப்பட்ட இந்த தொகை குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் வினவிய கேள்விக்கு பதிலளித்த அவர், உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான தொகையை வழங்குவதற்கு திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் அனைத்து இறுதி கிரிகைகளும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செலவிலேயே மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த மோதலில் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நட்டஈடு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மோதலில் காயமடைந்த 7 அதிகாரிகள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.